ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வரலட்சுமி நோம்பு தான் எடுத்திருந்தோம். அந்த வீடியோ தான் நீங்கள் எல்லாருமே பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேமிலி ட்ராமா எஸ்கேப்பின்னு பெரிய யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்க கூட நம்ம ப்ராங்க் வீடியோ பண்ணியிருக்கோம். அதையும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். சரி, நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மரப்பலகை எடுத்துக்கணும். அந்த மரப்பலகையில் நல்லா தண்ணி வச்சு தொடச்சி அரிசி மாவில் வந்துட்டு நம்ம கோலம் போட்டுக்கலாம். கோலம் போட்டுட்டு அது மேலே வந்துட்டு நம்ம ஒரு வாழை இலை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம முதல் கடவுளான விநாயகரை தான் நம்ம வந்து வழிபடணும். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு வாழை இலையில் நான் சின்னதாக ஒரு வாழை இலை எடுத்திருக்கேன். அதில் வந்து மஞ்சள் பிடிச்சி குங்குமம் வச்சு அவருக்கு செலுத்த வேண்டிய மரியாதை என்னென்னா, அவருக்கு பிடிச்ச அந்த அருகம்புல்லையே நான் சாத்தியிருக்கேன். இப்போ நம்ம வந்து வரலட்சுமி அம்மனை ரெடி பண்ணலாம். ஒரு செப்பு கவலை நான் எடுத்துருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் முன்னாடியே அரிசி சேர்த்துட்டேன். எனக்கு டைம் ஆகிடுச்சுனாவே நான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பறக்க செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் சுற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் கரு கைட்டு அதுக்கப்புறம் தான் அரிசி சேர்க்கணும். வாங்க நான் என்னென்ன சேர்க்குறேன்னு பார்க்கலாம். அடுத்து ஏலக்காய், அடுத்து கிராம்பு, அடுத்து பார்த்திங்கன்னா காதோல கருகமணி, இதையும் நம்ம சேர்த்துப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் 9 1 ரூபா காயின் சேர்க்குறேன். நீங்கள் எத்தனை வேணால் சேர்த்துக்கலாம், 11 13 அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்தது பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். எல்லாமே வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அம்மனுக்கு புடவை கட்ட போகிறோம். அதுதான் இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து என் கையில் வளையல் இருக்கும். இதுக்கு முன்னாடி என் கையில் வளையல் இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு வளையல் போட மறந்துட்டேன். என்னோடய சிஸ்டர் தான் வந்து கையில் வளையல் போடாத ரெடி பண்ணுறேன், இல்லை வளையல் போடு அப்படின்னு சொன்னால். எனக்கு வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதுனால எப்பயுமே கையில் நான் வளையல் போட்டிருக்க மாட்டேன். மார்னிங் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து நான் ஈவினிங் வந்து சாமி ரெடி பண்ணேன். எனக்கு அதுக்கு டைமே இல்லை. அதனால் கொஞ்சம் லேட் ஆனதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு அம்மனை கூட்டிகிட்டு வந்துடணுமே உள்ளே அப்படின்ற எனக்கு அது ஒரு தாட் மட்டும்தான் இருந்துச்சு. எதோ என்ன பண்ணணும்னு தெரியாது. நான் மாற்றி எல்லாமே செஞ்சு வரலட்சுமி அம்மன் புடவெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து நகை தாலி எல்லாமே கட்டிட்டு அம்மன் கழுத்தில் கொஞ்சமாக பூ போட்டு நம்ம வீட்டுக்கு வெளியில் இருந்து அம்மனை வந்து வரலட்சுமி அம்மன் தாயே எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சி நான் வீட்டிலேருந்து வெளியிலேருந்து நான் அழைச்சிட்டு வந்தேன். நான் எப்பயுமே வியாழக்கிழமை தான் அம்மனை வந்து அழைச்சிட்டு வருவேன். இப்போ அம்மனை வந்துட்டு நம்ம வியாழக்கிழமை தான் அழைக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. நம்ம வெள்ளிக்கிழமையே அம்மனை அழைச்சி வெள்ளிக்கிழமையே நம்ம வந்து செய்யலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. நான் வந்துட்டு எப்பயுமே வியாழக்கிழமை தான் செய்வேன். நான் எப்போவுமே அந்த செய்கிற வழக்கப்படி நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்துட்டு எப்போ வேணால் செஞ்சுக்கலாம். நான் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சாயந்தரம். அன்றைக்கி வந்துட்டு நான் வந்து வடை பாயசத்தோட சாப்பாடு எல்லாருக்குமே நான் போட்டிருந்தேன். அம்மனுக்கு நான் அதுதான் செஞ்சேன். போன வருஷம் பார்த்திங்கன்னா நான் வெரைட்டி ரைஸ் தான் அம்மனுக்கு செஞ்சேன். சரி, அது போன வருஷம் செஞ்ச மாதிரி இன்றைக்கி செய்வேன், இந்த வருஷம் செய்வேன்னா இன்றைக்கி வடை பாயசம் மாதிரி செய்யலாம் அப்படின்ற மாதிரி நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நானும் அம்மா சிஸ்டர் நாங்கள் 3 பேருமே தான் சமைச்சோம். அம்மனுக்கு வந்துட்டு ஃபுல்லாக நான் விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன். எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு 11 பேரை நான் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு இருந்தேன். நம்ம வந்துட்டு எவ்வளோ வேணால் நம்ம கூப்பிட்டுக்கலாம். நம்ம வீட்டுக்கு 5 பேர் 5 7 9 அப்படின்ற மாதிரி ஒத்தப்படையில் நம்ம வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யலாம். நான் வந்துட்டு இந்த வருஷம் 11 பேர் கூப்பிட்டுருந்தேன். போன வருஷம் பார்த்திங்கன்னா நான் 7 பேரை கூப்பிட்டுருந்தேன். நம்ம வந்து எவ்வளோ பேர் கூப்பிட்டு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு கூப்பிட்டலாம். அப்படி நம்மளால் வீட்டில் செய்ய முடியாதவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலில் வந்து கும்பிட்றவங்களுக்கு ஜாக்கெட் பிட்டு வளையல் தாலி மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம வீட்டில் செய்ய முடியாதவங்க இதை கண்டிப்பாக செய்யுங்க. நம்ம வரலட்சுமி நோம்பப்போ எதுக்காக இதெல்லாம் செய்கிறோன்னா, நம்ம வந்து தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும். அம்மன் வந்துட்டு நமக்கு வந்து எந்த ஒரு கஷ்டம் கொடுக்காம அன்னத்துக்கும் எதுக்கவும் நமக்கு வந்து எந்த ஒரு துன்ப துயரத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இது முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சுட்டு வரோம். இப்போ ஃபுல்லாக நான் விளக்கெலாம் ஏற்றிட்டேன். விளக்கு ஏற்றி தேங்காய்லாம் உடச்சதுக்கப்புறம் அம்மனுக்கு வந்துட்டு 3 வாழை இலையை போட்டு வடை பாயசத்தோடு அம்மனுக்கு செஞ்சுருந்தேன். அம்மனுக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக 2 வெள்ளை சுண்டல், அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பு பாயாசம் பாசி பருப்பு பாயாசம் வரலட்சுமி அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதை தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன். நான் வந்துட்டு மீஷோவில் வாங்கியிருந்தேன். அந்த வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். அன்றைக்கி வந்து ஃபங்க்ஷனில் நான் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்லா இருந்தது அதை பண்ணும்போது. மகாலட்சுமி முன்னாடி அந்த தாமரை விளக்கு ஏற்றுனது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மகாலட்சுமி எதிர்க்க அந்த தாமரை விளக்கு எரிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து சாமிக்கு காமிச்சிட்ருந்தோம். ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்றுற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம்
ஸ்பீடில் வச்சுருக்கேன். அதனால கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக சுற்றுற மாதிரி இருக்குது. வேறு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் தீபதூபம் எல்லாமே காமிச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்தவங்க எல்லாரையுமே நான் வந்துட்டு எல்லாருமே சாமிக்கு காமிங்க தீபார்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்க சொன்னேன். இதனோட பலன் வந்துட்டு நம்ம மட்டும் கிடையாது, நம்ம வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே இதுக்கான பலனை கடவுள் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்துட்டு அம்மனுக்கு வந்து படைக்க சொல்லியிருந்தேன். எல்லார் வீட்லேயும் இது செய்ய சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல. நான் நம்ம வீட்டுக்கு வந்த எல்லாரையுமே நம்ம அம்மனுக்கு வந்து நான் தீபார்த்தனை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நம்ம வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே செஞ்சுருந்தாங்க. நான் வெளியிலேருந்து படிச்சுட்டு போய் எங்கள் வீட்டில் ஃபுல்லாக வந்துட்டு எல்லா ரூமு, கிச்சன், பெட்ரூம் ஃபுல்லாக நான் வந்துட்டு எல்லா ரூமுக்குமே நான் தீபார்த்தனை காமிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒவ்வொருத்தங்களாம் நம்ம வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே அம்மனுக்கு தீபார்த்தனை காமிச்சாங்க. அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். ரூமுக்கெலாம் நான் காமிச்சிட்டு வந்துட்டேன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமனார் தான். அவர் வந்துட்டு இறந்துட்டார். சரி, அவர் படத்துக்கும் காமிச்சிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக தீபார்த்தனைலாம் காமிச்சிட்டு சாமிக்கிட்ட விழுந்து கும்பிட்டுட்டாச்சு. அந்த மகாலட்சுமி கிட்ட, அந்த வரலட்சுமி கிட்ட, அந்த அம்மன் கிட்ட நமக்கு என்ன வேணுமோ கண்டிப்பாக கேளுங்க. அவங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 7 வருஷமாக எனக்கு 7 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. நான் வந்து 5 வருஷமாக செய்கிறேன். ஒரு வருஷத்துக்கும் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எனக்கு தெரிஞ்சுட்டு தான் இருக்குது. அதனால் வரலட்சுமி நோம்பு அப்போ எனக்கு ஒரு வருஷமும் எதனா ஒரு ப்ராப்ளம் வருங்க. எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ப்ராப்ளம் ஆகிடும். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மணி பிரச்சனை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். அது எல்லா பிரச்சனையும் தாண்டி நான் வரலட்சுமி அன்னைக்கு நான் கரெக்டாக அந்த அம்மனுக்கு நான் பூஜை செஞ்சுருவேன். அது எப்படின்னே தெரியாது. இந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மணி ப்ராப்ளம் எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுங்களா? நான் வந்து வரலட்சுமி நோம்பு எடுப்பனான்றதே பெரிய டவுட்டாக இருந்தது. ஆனால் நான் அன்றைக்கி பார்த்தேன்னா போன 5 வருஷம் நான் செஞ்சதை விட இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நான் 11 பேருக்கும் நான் என்னென்ன வாங்கணுன்றது நிறைய செலவு இருக்குது. அதெல்லாம் வேறு. ஆனால் நான் வந்துட்டு அந்த மணிக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதுக்காக நான் சொல்ல வரேன். எங்கள் அம்மாவே வந்துட்டு நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறியே, வேணாம் விடு, எதுக்கு கடை வாங்கி செய்ய போகிற? இல்லைம்மா, நான் செய்வேன். அந்த அம்மன் வந்துட்டு இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு எனக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்கம்மா. நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், என் புருஷன் நல்லா இருந்தால் எனக்கு போதும், அவர் இருக்கிற வரைக்கும் நான் நல்லா இருப்பேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட கூட இந்த வருஷம் நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். கண்டிப்பாக யாருமே மனசில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் வந்து வரலட்சுமி நோம்பு அப்போ நீங்கள் கண்டிப்பாக விரதம் இருங்க. அந்த மகாலட்சுமி அம்மா உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு செய்வாங்க. அப்புறம் எல்லாருமே நம்ம அம்மனுக்கு வந்து தீபார்த்தனை காமிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எல்லார் காலையும் விழுந்து நம்ம தாலி செயின்லேயும் குங்குமத்துலேயும் நம்ம நெத்தியில் குங்குமம் வச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் காலில் தான் விழுந்தேன். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு நெத்தியில் குங்குமமும் தாலி கொடியில் வந்துட்டு குங்குமம் வச்சு விடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லார் காலையும் விழுந்து நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கினோம். அதுக்கப்புறம் அங்கே இருந்த சின்னவங்க எல்லாருமே நான் வந்துட்டு பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க அவங்ககிட்ட வந்து தாலி செயினையும் நெத்திலையும் குங்குமம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். என்னோடய சிஸ்டர், பக்கத்து வீட்டு அக்கா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வயசில் மூத்தவங்கக்கிட்ட எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வரலட்சுமி அம்மனுக்கு கண் திருஷ்டி வந்திருக்கும். கண்டிப்பாக யார் வீட்டில் வரலட்சுமி நம்ம கும்பிட்டாலும் கண்டிப்பாக லாஸ்ட்டாக அம்மனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஆர்த்தி எடுங்க. இல்லைனா நம்ம அம்மனுக்கு வந்து கண் திருஷ்டி வந்துடும். கண்டிப்பாக இதை செய்யுங்க. அதுக்கப்புறம் ஆர்த்தி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வெளியில் போயிட்டு அம்மா கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வயிறார சாப்பாடு போடணும். நான் வந்து பார்த்திங்கன்னா வடை பாயசத்தோடு செஞ்சு வச்சுருந்தேன். போன வருஷம் பார்த்திங்கன்னா நான் வெரைட்டி ரைஸ் தான் செஞ்சேன். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நீ சாம்பார், வடை பாயசம் அந்த மாதிரி போடு அப்படின்னு சொன்னார். அதனால் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நான் வடை பாயசத்தோடு செஞ்சுட்டேன். எல்லாருமே வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் சித்திக்கு பாருங்கள், எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது கடைசியாக வந்திருந்தாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வரதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களையும் வந்து தீபார்த்தனை காமிக்க சொல்லி அவங்க காலையும் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நாங்கள் சாப்பாடு பரிமாறினோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் வாங்கி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த ஜாக்கெட் பிட்டு, தாலி செயின், மஞ்சள் குங்குமம், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் எல்லாமே ஒரு தனித்தனியாக நான் ஒரு செட்டாக எடுத்து வச்சுட்டேன். எல்லோரும் வீட்டுக்கு போகும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது நான் எல்லாருக்குமே ஒவ்வொருத்தங்களாம் கொடுத்து அனுப்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்